வணக்கம். 2025 ஐபிஎல் மெகா ஏலம் சும்மா பட்டே கிளப்பிருச்சு. சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிருக்கு. இது வெறும் ஏலம் இல்லங்க, ஒவ்வொரு டீமும் அவங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு. வாங்க, இதுல நடந்த சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டாரோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? ஐபிஎல் மாதிரி போட்டிகள்ல டீம்ஸ் எல்லாம் பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் ஒரே ஒரு ஏலத்தொகை மொத்த ஐபிஎல் ஹிஸ்டரியவே மாத்தி எழுதிடுச்சு. ஆமாங்க, 27 கோடி ரூபாய். நம்பவே முடியல இல்ல? இதுதான் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு வீரருக்காக கொடுக்கப்பட்ட ஹையஸ்ட் அமௌண்ட். ஒரு புது ரெக்கார்டு இது. சரி, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த நம்ப முடியாத தொகையை தட்டிட்டு போன இந்த வீரர் யாருன்னு பாப்போமா? அந்த வீரர் வேற யாரும் இல்ல, நம்ம ரிஷப் பண்ட் தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சரியா 27 கோடி ரூபாய்க்கு அவரை எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பண்ட் ஒரு விக்கெட் கீப்பர், செம்மையா அடிக்கிற பேட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாம ஒரு கேப்டன் மெட்டீரியல். அதனால தான் லக்னோ டீம் இவ்ளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அவரை ஐபிஎல்லே காஸ்ட்லியான பிளேயரா மாத்திருக்காங்க. இங்க பாருங்க, முதல் 3 இடத்துக்குள்ள போட்டி எவ்ளோ டஃப்பா இருந்திருக்குன்னு. ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் 2 பேருமே கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பிரைஸ்க்கு போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன கேப் தான் இந்த ஏலத்தையே ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துச்சு. இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே புரியும், டீம்ஸ் எல்லாம் பணத்தை எப்படி வாரி இறைச்சிருக்காங்கன்னு. நிறைய டீம்ஸ் அவங்களோட டாப் பிளேயர்ஸ்க்காக 10 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க. சும்மா இல்ல, பெரிய பெரிய தொகைகள். ஓகே, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இந்த பெரிய பெரிய விலைகளை தாண்டி டீம்ஸ் எப்படி சில முக்கியமான வீரர்களுக்காக சண்டை போட்டாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் ஏலத்தோட உண்மையான கேம். இந்த டேபிள்ல தான் ஏலத்தோட அசல் மேஜிக்கே இருக்கு. சில நிமிஷத்துல ஒரு பிளேயரோட வேல்யூ எப்படி பல மடங்கு அதிகமாகுது பாருங்க. இதுதான் உண்மையான த்ரில். உதாரணத்துக்கு நேஹல் வதேராவை எடுத்துக்கோங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் அவருக்காக ஒரு பெரிய ஏலப்போர்லயே இறங்கிட்டாங்க. அவரோட ஆரம்ப விலை வெறும் 30 லட்சம் தான். ஆனா அவரை 14 மடங்கு அதிக விலை கொடுத்து, அதாவது 4.2 கோடிக்கு வாங்குனாங்க. நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு பக்கம் இப்படி பெரிய விலைக்கு வீரர்கள் போனாங்கன்னா, இன்னொரு பக்கம் சில பெரிய ஸ்டார் பிளேயர்ஸே யாருமே எடுக்கல. இதுதான் அந்த நாள்ல நடந்த மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்ளோ பெரிய ஸ்டார் பிளேயரா இருந்தாலும் அவங்க பேர் மட்டும் அவங்களுக்கு ஒரு டீம்ல இடத்த வாங்கி கொடுத்துடாது. டீமோட தேவை என்ன, பிளேயரோட கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ். ஆனா இவங்களை யாருமே ஏலத்துல எடுக்க முன் வரல. நம்பவே முடியலல்ல? சரி, வாங்க ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஏலத்தை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான, கொஞ்சம் விசித்திரமான உண்மைகளை பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. விஷயம், இந்த தடவை ஏலம் இந்தியால நடக்கல. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு சில தடவை தான் இப்படி நடந்திருக்கு. இந்த தடவை ஏலம் நடந்தது சவுதி அரேபியால இருக்கிற ஜெட்டால. 13. இந்த நம்பரை பாருங்க. இது வைபவ் சூரியவம்ஷியோட வயசு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை ஏலத்துல எடுத்திருக்காங்க. அடேங்கப்பா, இதனால ஐபிஎல் வரலாற்றிலே ரொம்ப சின்ன வயசு பிளேயருங்கிற ரெக்கார்டை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரெக்கார்ட் வில்ல, ஆச்சரியமான புறக்கணிப்புகள்னு எல்லாம் கலந்து கட்டி நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. 2025 ஐபிஎல் ஏலத்துல உண்மையிலேயே ஜெயிச்ச அணி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?